இந்திய விமானப்படையில் இப்போ இருக்கிற ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸே ஒரு பீஸ்ட் மாதிரி தான். ஆனால் இதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்கு, அதுதான் ரஃபேல் F4. இது வெறும் அப்டேட் மட்டும் இல்லை, இது ஒரு கேம் சேஞ்சர். இப்போ ஐஏஎஃப்ல இருக்கிற ரஃபேல் F3R பற்றி பார்க்கலாம். ஐஏஎஃப்ல இருக்கிற 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸும் F3R வெர்ஷன் தான். இதில் மீட்டியார் லாங் ரேஞ்ச் மிசைல், ஸ்கால்ஃப் டீப் ஸ்ட்ரைக் க்ரூஸ் மிசைல், AESA ரேடார், நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸை வச்சுட்டு தான் ரஃபேல் ஐஏஎஃப்ல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபைட்டர் ஜெட்டா இருக்கு. இப்போ ரஃபேல் F4ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரஃபேல் F4 வெறும் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் இல்ல, இது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம் தான் ரஃபேல் F4. இதுல AI டிஜிட்டல் வார்ஃபேர் நெட்வொர்க் காம்பேட் இருக்கு. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது ரஃபேல் F4 ஒரு ஃபியூச்சர் வார் ஜெட்டா இருக்கு. இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ல முக்கியமானது ரேடார் அப்டேட் தான். F3Rல நார்மல் AESA ரேடார் இருக்கு. F4ல அட்வான்ஸ்டு SAR ரேடார் இருக்கு. இதால மூவிங் டார்கெட்டையும் ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் இந்த அட்வான்ஸ்டு SAR ரேடாரால. இது இல்லாம மழை பெய்யும் போதும் பனி பெய்யும் போதும் இருட்டு எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, அறையில இருக்கிற வெஹிக்கிள்ஸை ஈஸியா இதால ட்ராக் பண்ண முடியும். முக்கியமானது டீப் ஸ்ட்ரைக் மிஷன்ஸ்ல இதால ஈடுபட முடியும். நெட்வொர்க் வெறும் கனெக்டிவிட்டி இல்ல, இதுதான் ஃபியூச்சர் ஃபைட்டர் ஜெட்டோட பவர். ரஃபேல் F3Rல லிங்க் 16 பேசிக் சேட்டலைட் லிங்க் மட்டும்தான் இருக்கு. ஆனா ரஃபேல் F4 காம்பேக்ட்ல ஏர்கிராஃப்ட் கேரியர், UAV ட்ரோன்ஸ், சேட்டலைட்ஸ், வார்ஷிப்ஸ், கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ரியல் டைம் கனெக்ட் பண்ண முடியும். இதுல முக்கியமா பைலட் ஒரு போர்ல தனியா ஃபைட் பண்ண தேவையில்லை, நிறைய நெட்வொர்க்கோட சேர்ந்து நம்மளால ஃபைட் பண்ண முடியும். ரஃபேல் F4ல முக்கியமானது டீம் ஒர்க் தான். எதிரியோட நம்ம டார்கெட்டை மிசைல்ஸுக்கு லிங்க் பண்ண முடியும். இதனால நம்ம ரஃபேல்ல மிசைல்ஸ் தீர்ந்துட்டாலும் இல்ல இன்னொரு ஷிப்ல இருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணாலும் அந்த மிசைலுக்கு வந்து கைட் பண்ண முடியும். இது இல்லாம லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் மிஷன்ஸ்லயும் ஈடுபட முடியும். 6th ஜெனரேஷனோட எதிர்காலமா இருக்கிற ஃபியூச்சர் காம்பேக்ட் விங்மேனையும் கனெக்ட் பண்ண முடியும். இது இல்லாம ஒரு ரஃபேல் F4 ஃபைட்டர் ஜெட் மட்டும் இருந்தா போதும், போர்க்களத்துல இது ஒரு மெயினான லீடரா செயல்படும். ஏன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் மட்டும் இருந்தா போதும், இதால வந்து மற்ற மிசைல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இல்லாம பல ட்ரோன்ஸ், ஃபியூச்சர் விங்மேன் எல்லாத்தையுமே இதால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் வெப்பன்ஸுக்கு தான். இப்போ வந்து பைலட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பைலட் பிளஸ் AI அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா ஸ்கார்பியன் ஹெல்மெட் இருக்கு. ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே, AIயோட டைரக்ட் கனெக்டிவிட்டி, இதனால சீக்கிரமா பைலட் ரியாக்ஷன் பண்ண முடியும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் ரொம்பவே முக்கியம். இப்போ பைலட் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் அந்த சைடுல வந்து எந்த மிசைல் வருதுன்னு அவருக்கு வந்து அவர் ஹெல்மெட்ல இருந்தே தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபைட்டர் ஜெட்டோட டிஸ்பிளேல தான் இதை வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அதுல பார்த்து தான் பைலட் கண்டுபிடிக்கணும். ஆனா வந்து இப்போ அவங்களோட ஹெல்மெட்லயே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் அந்த சைடு என்ன வருது, என்ன மிசைல் வருது எல்லாமே வந்து அவர் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். இதனால ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண முடியும். ரியாக்ஷன் டைம் அதிகமானாதான் ஃபைட்டர் ஜெட் ஒரு போர்க்காலத்தில் வீழ்த்தப்படும். ஆனால் இப்போ ரியாக்ஷன் டைம் இந்த F4 ஃபைட்டர் ஜெட்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கு. முக்கியமா டார்க் ஃபைட்ல ரஃபேல் F4க்கு தான் அட்வான்டேஜ் ரொம்பவே அதிகம். இது இல்லாம வெப்பன்ஸ் அடுத்த லெவல் அப்டேட்ல இருக்கு. ஏர் டு ஏர் மிசைல்ல மிக்கா NG மிசைல் இருக்கு. அதிகமான ரேஞ்ச், டபுள் பல்ஸ் மோட், ஹெல்த் டார்கெட்டையும் இதனால ஈஸியா அடிக்க முடியும். அடுத்தது ஏர் டு கிரவுண்ட் 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஹேமர் பாம்ஸ் இதுல இருக்கு. இதனால எதிரியோட பங்கர்ஸை ஈஸியா அடிக்க முடியும். இது இல்லாம ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக் ரோல்லையும் நம்மளால ஈடுபட முடியும். இப்படி பார்க்கும்போது ரஃபேல் F4 ஒரு ஃபைட்டர் ஜெட் மட்டும் இல்ல, இது ஒரு மினி பாம்பராகவும் செயல்பட போகுது. இப்போ இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்ல AI மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டா இருக்கு. AI அப்டேட் ரியல் டைம் மேஜிக்கை பண்ணும் ஃபைட்டர் ஜெட்ல. இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட் மெயின்டெனன்ஸ் பிரேக் டவுன் வரதுக்கு முன்னாடியே AI பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிரும். இதனால அந்த ஃபைட்டர் ஜெட்டை நம்ம ஈஸியா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இப்போ ரஃபேல்ல F4 வந்த பிறகு இது வெறும் ஃபைட்டர் ஜெட்டா இருக்க போறது இல்ல, இது ஒரு காம்பேக்ட் டிஜிட்டல் வார் சிஸ்டமா இருக்க போகுது. இந்த ரஃபேல்ல முக்கியமா ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு எதிராக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், இன்டகிரேட்டட் ஏர்
டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல ஈடுபட முடியும். அதாவது ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு எதிராக நம்மளால மிசைல்ஸையும் லான்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ரஃபேல் F4 வாங்குறதுனால IAFக்கு என்ன லாபம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரஃபேல் F4ல டேட்டா பேஸ்டு வார்ஃபேர், AI பவர்டு காம்பேக்ட் நெட்வொர்க் டாமினன்ஸ் இது எல்லாமே F4 ரஃபேல்ல அதிகமாகவே இருக்கு. இப்போ ரஃபேல் F3R சூப்பர் பவர் தான். ஆனா ரஃபேல் F4 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பவர் MRFA பிளஸ் AMCA MRFA ப்ராஜெக்ட் ஃபைனலிஸ்ட். ஆனா ரஃபேல் F4 அடுத்த 30 வருஷத்துக்கு IAF ஓட பேக் போனா இருக்கும். AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வர வரைக்கும் ரஃபேல் F3 பெஸ்ட் ஃபைட்டர் ஜெட் தான். ஆனா ரஃபேல் F4 டிஜிட்டல் வார் மான்ஸ்டர். இந்த அப்டேட் IAFக்கு வெறும் அப்கிரேட் மட்டும் இல்ல, இது ஒரு கேம் சேஞ்சர். இப்போ 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குற மாதிரி தான் தெரியுது. ஆனா இது ஃபைனலிஸ்ட் ஆகல. மேக்ஸிமம் நம்ம வாங்கிடுவோம். இதுல எந்த ஃபெயிலியரும் இருக்காது. ஏன்னா IAF ஓட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. இந்த ரஃபேல் F4 ஃபியூச்சர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.